எனக்கு கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் இந்த படத்தில் எங்க ஒன்று ஆர்யா என்னது இவரை யாருன்னு கேட்டீங்களா? இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார், சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ட்டான். ஆனால் இஸ் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா, எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் சூப்பர் ஸ்டார்ட்டான். ஒன்று அந்த பொண்ணுங்களாம் ஒரு மாதிரி டவுட்டாக என்ன பார்த்தாங்க. பார்த்தோன்னா டக்குன்னு ஆர்யா வச்சா அவங்க டவுட்டாக பார்க்குறாங்க, டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா. ஏய் என்னடா சம்மந்தமே இல்லாமல் காமெடி சூப்பர் ஸ்டார் இப்போ காமெடி பண்ணுன்ற மச்சம் மச்சம் பண்ணு தப்பாக நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் எழுந்து அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு பெரிய ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆன அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க சிரிக்கல, மச்சான் பத்தல இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னா. இதை தான் நாங்கள் பிஎஸ்ஓஸில் கூட வச்சுருந்தோம். ஒன்று கொஞ்ச நேரம் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினா நான் ஹீரோவாக நடிச்செல்லாம் ஆடிட்டு இருக்கோம். அவங்களாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை டைரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க. ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடின்னு அந்த பொண்ணு முன்னாடி போய் டான்ஸ் ஆடி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்போது இல்லை சார் அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் எனக்கு ப்ரூவே பண்ண வேணாம், என்னை விட்டுரு நான் காமெடி இல்லாமல் கூட போகிறேன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றதை அவன் விடவே இல்லை. சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில். நான் லிங்காவில் நடிக்கும்போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்குறேன் நீங்கள் காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு. நான் ஒன்றும் இல்லை சார் ஆரியா தான் போட்டான்னு. நீங்கள் சொன்னாங்க போட்டிருப்போம் அப்படின்னு. சார் சத்தியமாக நான் சொல்லுங்கள் சார், அதாவது என்னை எந்த லெவலில் மாற்றிருக்கிறாங்க. ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே லைஃப். இப்போ ஒரு மேட்ரு ஒன்று சொல்லப்போ அதை கேளுங்க. என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டான், ஆரியா பிடிச்சி போச்சு, ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லி முடிச்சுட்டு 6 மந்த் ஆகிடுச்சு. நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வடகுப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தான் இங்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ அப்புறம் ஆரியா வந்தால் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. ஆரியா கேட்டுட்டான். நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன். இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோடு வாங்கினேன். அந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைனா அந்த வீட்டுக்கு போயிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு, தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஆரியா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சான் அது மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தோம். வந்து மச்சான் படம் சூப்பராக, அந்த கதை நல்லா நம்ம பண்ணிடலாம், எவ்வளோ செலவுனாலும் பிரச்சனை இல்லை, செம்மையாக பண்ணிடலாம். சரி இதனால